அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? உங்களுக்காக தினந்தோறும் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஈஜி சபையில தினந்தோறும் ஜீவித்து நீங்கள் சுகமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. நீங்களும் கட்டாயம் கவனித்து பார்க்கணும். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 109 அதிகாரத்துல 30வது வசனத்தை தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னாக்கா, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்முடைய நாவினால் நம்முடைய வாயினால் துதித்து அநேகர் நடுவிலே நம்ம அவரை புகழ வேண்டுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். நம்முடைய வேலையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள்ல, பிள்ளைகள், கணவர், மனைவி, இப்படி பல காரியத்துல பாருங்க, ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்திருப்பாருல்ல. அப்போ ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை என்ன பண்ணுமா, நம்ம நினைத்து பார்த்து முதலாவது கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த அற்புதம் செய்தரே, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லி ஆண்டவர் துதித்து அவரை பாடி அவரை உயர்த்த வேண்டும். அடுத்ததா என்ன செய்யணுமா, அநேகர் நடுவில் நமக்கு தெரிந்த ஜனங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க சிலருடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் 300 பேருக்கும் 500 பேருக்கும் 1000 பேர் கொடுக்கும். சில பேர் நிறைய பேர் வைத்துக் கொள்வாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே ஒரு நபருக்காகிலும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அநேகர் நடுவிலே நாம் அவரை புகழ வேண்டும். வேதம் அதை சொல்லுகிறது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை துதிக்க துதிக்க என்ன நடக்கும்? அநேகருக்கு மத்தியாக நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வாழ்க்கை மேன்மையுள்ளதாய் மாறும், ஒரு வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறும், ஒரு வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார். நீங்கள் அவரை கனம் பண்ணுகிறபடினால் அவர் உங்களை கனம் பண்ணுவார். கருமையான சகோதர சகோதரி, இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரை புரிற்றி அநேகருக்கு சொல்லவும் ஆயத்தமாங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்க லிட்டில் ப்ரை. ஸோ அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நிகழ்ச்சி, இந்த செய்தியை பார்த்த உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேகர் நடுவில் தாவே உம்மை குறித்து சொல்லி உம்மை குறித்து மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அவருடைய தங்கள் நாவினால் உம்மை துதித்து பாட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். உங்கள் துதிக்கும் போது, பாடும் போது, உம்மை புகழும் போது, உம்மை வாழ்த்தும் போதும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு போகட்டும். வியாதிகள் சுகமாகட்டும், கட்டுகள் உடையட்டும். நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.